Sodram, hallelujah, 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 hallelujah. Sodram, 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 Sodram. Yesu ரத்தம் ஜெயமானவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya. சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். இயேசுவின் ரத்தம் ஜெயமானவரே. நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் கடந்த ராத்திரி முழுவதும் எங்களுக்கு நல்லவராக இருந்து பாதுகாத்து பராமரித்து உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்ததுக்காக சோத்திரம். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் விடுதலையோடு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அதிசயங்களை காணப்பட்டோம். தெய்வக்கரம் கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல தடைகளை நீக்கப்படும் அதிசயங்களை காணப்பட்டோம். உங்களுடைய அன்பு கரங்களிலே இந்த கால வேலையை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த கால ஜெபத்தில் வந்து கர்த்தரை மையப்படுத்துகிறாங்களோ தேவன் அவங்களை ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். அதிசயங்களை காணப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாரிடுது, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாரிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் பேசிட இல்லை, தொடிகளையோ என்னில் அடங்கா மாந்தர் சத்தம் உங்கள் செவிகளில் நிலைகளையோ விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினால் பலன் பாடிடுவே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, ஆத்துமரட்சணம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே, ஆத்துமரட்சணம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே, வாசலில் நீர்ப்பவர் யார், இதமும் அவர் குரல் கேட்கலையோ, இரவில் வாசலில் நீர்ப்பவர் யார், இதமும் அவர் குரல் கேட்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் மாறிடுது, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, ஆத்துமர் தரிசனம் கண்டிடுவார், ஆண்டவர் வாக்கினையே திடுவார், ஆத்துமர் தரிசனம் கண்டிடுவார், ஆண்டவர் வாக்கினையே திடுவார், விரைந்து சென்று சேவை செய்வாய், விரைவில் பலனை அறுத்திடுவாய், விரைந்து சென்று சேவை செய்வாய், விரைவில் பலனை அறுத்திடுவாய், விரைந்த பலனை அறுப்பாரில்லை, விரைவினர் பலன் பாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ
சிந்தை அவைகளில் விளங்கிட செயல்படுவா ஒருவன போற்றுமையேக சிந்தை அவைகளில் விளங்கிட செயல்படுவா நிகழ்ந்து தீர்ந்தோம் கூட்டலை போ இரவரமாயிருந்தோம் தாயிரமா நிகழ்ந்து தீர்ந்தோம் கூட்டலை போ இரவரமாயிருந்தோம் தாயிரமா இழைத்த பலனை அருமாறில்லை விளைவினார் பலமாயிடுதே அருமாறை ஆலோலை அந்தோ மனிதர் அறிந்தாரே அருமாறை வெகுதி ஆலோலை அந்தோ மனிதர் அறிந்தாரே ஆவியின் வரங்கள் ஒன்பதனை அவளுடன் நீயும் பெற்றிடுமா ஆவியின் வரங்கள் ஒன்பதனை அவளுடன் நீயும் பெற்றிடுமா சபையில் நன்மைக்காய் உபயோகிப்பா சபைகளில் நிலைத்திடுமா சபையில் நன்மைக்காய் உபயோகிப்பார் சந்தனம் சபைகளில் விளைந்த பலனை அருமாறில்லை விளைவினார் பலன் பாடிடுதே அருமனை விபுதி ஆலோசனை அந்தோ மனிதர் அறிகின்றாரே அருமனை விபுதி ஆலோசனை அந்தோ மனிதர் அறிகின்றாரே தேவனின் சேவாயில் பொறுப்பெடுப்பார் ஓந்தனின் மங்கினை ஏற்றிடுவார் தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பார் ஓந்தனின் மங்கினை ஏற்றிடுவார் கர்த்தனாகின தோட்டத்திலே கடைசி வரை கை கொடுமா கர்த்தனாகின தோட்டத்திலே கடைசி வரை கை கொடுமா விளைந்த பலனை அருமாறில்லை விளைவினார் பலமாயிடுதே அருவடை விகுதி ஆலோசனை அந்தோ மனிதர் அறிகின்றாரே 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 ஆவியின் வரங்கள் வந்தனை அவனுடன் நீயும் பெற்றிடுமா ஆவியின் வரங்கள் வந்தனை அவனுடன் நீயும் பெற்றிடுமா சபையில் நன்மைக்காய் உபயோகிப்பார் சந்தனம் சபைகளில் நிலைத்திருப்பார் சபையில் நன்மைக்காய் உபயோகிப்பார் சந்தனம் சபைகளில் நிலைத்திருப்பார் நிலைத்த பலனை அருமாறில்லை விளைவினார் பலன் பாடுவதே அருவடை விகுதி ஆலோசனை அந்தோ மனிதர் அறிகின்றாரே அருவடை விகுதி ஆலோசனை அந்தோ மனிதர் சேவையில் பொறுப்பெடுப்பார் உங்களின் பங்கினை ஏற்றிடுவார் தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பார் உங்களின் பங்கினை ஏற்றிடுவார் கர்த்தனாகின தோட்டத்திலே கடைசி வரை கறி கொடுவார் கர்த்தனாகின தோட்டத்திலே
கடைசி வரை நீயோ கனி கொடுப்பா நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயோ கனி கொடுப்பா நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயோ கனி கொடுப்பா நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயோ கனி கொடுப்பா நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயோ கனி கொடுப்பா நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயோ கனி கொடுப்பா இளைஞ மகளை அருமாலை விளைவித்த பலமாவிடுதே அறுவடை ஆலோசனை அந்தோ மனித வலிகின்றாரே 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 அறுவடை ஆலோசனை அந்தோ மனித அருகின்றாரே அந்தோ மனித அருகின்றாரே அந்தோ மனித அருகின்றாரே மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. Hallelujah. சோதரம் 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 சோதரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தேவ சமூகத்திலே நாம் ஸ்தோத்திரம். அவன் சில வார்த்தைகளை நாம் படித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். Hallelujah. ஸ்தோத்திரம். Hallelujah. Praise God. Jesus name. Hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் வேதாகமத்திலே சில வசனங்களை நாம் படித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபேல் என்கிறதான ஒரு மனுஷன் முதலாவது ஆதாமுக்கு பிறந்த 2 பிள்ளைகளிலே இரண்டாவது பிள்ளைதான் ஆபேல் என்கிறதான ஒரு மனுஷன். ஆபேல் ஆதாமுக்கு ஸ்தோத்திர இரண்டாவது பிள்ளையாக இந்த பூமியிலே வந்த ஒரு மகன்தான் ஆபேல் என்கிறதான மனுஷன். அவன் ஒரு மேய்ப்பனாக இருந்தான். ஸ்தோத்திரம். ஆபேல் ஒரு மேய்ப்பனாக இருந்து அவன் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து வந்த ஒரு நல்ல மேய்ப்பன். ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்தான். ஸ்தோத்திரம். இதில் ஆபேல் என்றால் ஸ்தோத்திர எபிரேய மொழியிலே சில அர்த்தங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆபேல் என்றால் சுவாசம் அல்லது வாசல் அல்லது மாயை அல்லது நிலை இல்லாதது என்று அர்த்தமாக காணப்படுகிறது. எப்படி? ஸ்தோத்திரம். எபிரேய மொழியிலே சொல்லப்படுகிற அர்த்தங்களை நாம் பார்க்கும்போது ஆபேல் என்கிற வார்த்தை சர்வசாதாரணமாக இருந்தாலும் அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும்போது அது மிகவும் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கிறது. சுவாசம்
அல்லது வாசல் அல்லது மாயை, ஸ்தோத்திரம், நிலை இல்லாதது என்பதாக அர்த்தத்தை உடையதாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். இந்த ஆபேல் என்கிற மனுஷன் ஸ்தோத்திரம் ஒரு மேய்ப்பனாக இருந்து ஆதாமுக்கு இரண்டாவது மகனாக இருந்து ஸ்தோத்திரம் வாழ்ந்து வந்த காலங்களிலே அவன் சகோதரனாகிய காயின் அவனை எழும்பி ஸ்தோத்திரம் கொன்றதாக சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். காயின் பேசிக்கொண்டிருக்கிறான். உண்மையாக காயின் ஆபேலை கொல்லும்போது அவன் செத்துருவான் அப்படின்லாம் காயினுக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அவன் ஏற்கனவே எவனும் அங்கே செத்ததில்லை, எவனும் அங்கே அடித்ததில்லை, அடித்து இவன் பார்த்ததும் இல்லை, யாரும் செத்து விழுந்ததும் இல்லை. ஏன்னா ஆதாமுக்கு இரண்டாவது மகன் ஆபேல், முதல் மகன் தான் காயின். அப்போ இந்த காயின் அடிக்கிறான். ஸ்தோத்திரம். அவனை பொறாமை கொண்டு அடிக்கிறான். ஏன் அடிக்கிறான் அப்படின்னா இரண்டு பேரும் பலிகளை செலுத்துகிறார்கள். இரண்டு பேரும் தேவனுக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். ஆதாம் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார், நம்முடைய தேவனுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் பலி செலுத்தணும், ஏன்னா நம்முடைய தேவன் பலியை அங்கீகரிக்கிறவர் என்று சொல்லி, யெகோவா தேவன் பலியை அங்கீகரிக்கிறவர், அதனால நீங்க பலி செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். காயினுக்கும் கற்றுக் கொடுக்கிறாரு, ஆபேலுக்கும் கற்றுக் கொடுக்கிறாரு. அப்ப நீங்க உங்களுடைய திறமையில நீங்க சம்பாதித்ததுல நல்ல அருமையானதை கொண்டு நீங்க கடவுளுக்கு பலிபீடத்தில் வச்சிடணும் என்று சொல்லி அவர் சொல்றார். உடனே அதை அப்படியே அவங்க கை கொள்றாங்க. அந்த ரெண்டு பேரும் கை கொள்றாங்க. ரெண்டு பேரும் சரி அப்பா சொல்லிட்டாரு, இப்போ நம்ம பலி செலுத்தணும் என்று சொல்லி அவங்க ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து தெய்வத்துக்கு பலி செலுத்த வராங்க. அப்போ சோத்திரம் ஆபேல் சோத்திரம் என்ன செய்கிறார், ஒரு பலியை செலுத்துவதற்கு அவர் ரொம்ப ஆயத்தமாகி அந்த பலியை செலுத்துவதற்காக கிளம்புறார். அப்படி கிளம்பி போகும்போது மந்தைக்குள்ள போறார். மந்தைக்குள்ள போய் மந்தையிலேயே நல்ல செழிப்பா கொள்ளுன்னு நல்ல எடை கூடுனதான், நல்ல அழகுள்ளதான் ஒரு காளையை தேர்ந்தெடுக்கிறார். தேர்ந்தெடுத்து அதை கொண்டு என்ன செய்கிறார், பலி செலுத்துகிறார். காயனும் அந்த மாதிரி பலி செலுத்துறான். என்ன செய்யறான்னா அவன் விவசாயம் பண்றவன். அந்த விவசாயத்துல அவனுக்கு கிடைச்சதுல கொண்டு பலி செலுத்தணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான், விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற அந்த கொல்லைக்கு இவன் போறான். போய் எதெல்லாம் இன்றையோட நாளையோட முடிவடைய போகிறதோ அந்த காய்கள்லாம் பறிக்கிறான். அப்படின்னா இனிமே அந்த செடியில வளர்ந்தா அது என்ன செய்யாது, அது நல்லதா இருக்காது, அது வீணா போயிடும். அதனால வீணா போகக்கூடிய எல்லா காயும் எடுக்கிறான். எடுத்து அந்த காயெல்லாம் கொண்டு நேரா ஆண்டவர்கிட்ட கொண்டாந்து பலி செலுத்துறான். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, ஆபேல் பலியை தேவன் அங்கீகரிச்சிட்டார், ஆனா இவன் பலியை மாத்திரம் ஆண்டவர் அங்கீகரிக்கல. உடனே இவன் பலியில பிரச்சனை வந்துருச்சு, அவன் அங்கீகரிக்கலன்னு சொல்லிட்டாரு. இது அவனுக்கு கோபமா மாறிடுச்சு. இவனுக்கு கோபமா மாறிடுச்சு. ஆபேல் காணிக்கையை தேவன் அங்கீகரித்தாரே, எப்படி ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தாரே என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிச்சிட்டார், என் காணிக்கை அங்கீகரிக்கலன்னதும் இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனா இவன் ஏற்கனவே டென்ஷன் ஆனதில்லை. டென்ஷன் ஆனா என்ன நடக்கணும் அவனுக்கு தெரியாது. அதனால இவன் தெரியாம டென்ஷன் ஆகிறான். டென்ஷன் ஆகும்போது அந்த கோபம் வரும் பொழுது என்ன செய்யறான், இப்ப பக்கத்துல ஒரு கட்டையை எடுக்கிறான். கட்டையை எடுத்து அந்த கட்டையை பயன்படுத்தி அவனை ஓங்கி ஆபேல அடிக்கிறான். ஆபேல அடிச்சதும் அவன் அந்த இடத்திலேயே செத்து விழுந்துடுறான். ஆனா காயினுக்கு இது தெரியாது. என்ன, கட்டையால அடிச்சா அவன் கீழே விழுந்து செத்துருவாங்கிறது தெரியாது. ஏன்னா இதுவரைக்கும் எவனும் அடிச்சதும் இல்லை, இதுவரைக்கும் எவனும் செத்ததும் இல்லை. அதனால இவனுக்கு எந்த காரியமும் தெரியாது. அதனால தெரியாத ஒரு காரியத்தை இவன் செய்ய முற்பட்டான். அப்படி செய்ய முற்படும் போது தேவன் அந்த இடத்துல என்ன செய்தான், ஸ்தோத்திரம், காயினுடைய காரியத்தை பார்த்துட்டு இறங்கி வந்துட்டார். டேய் எங்கடவன் சகோதரன் என்று கேட்க ஆரம்பிச்சிட்டார். பார்த்தீங்களா, இவன் சொல்றான் ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. சோதரன் பார்த்தீங்களா, இவன் சொல்றான் எனக்கு தெரியாது. சோதரன் ஐ டோன்ட் நோ, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, எனக்கு தெரியாது, என்ன கேட்காது அப்படின்றான் சோதரன். ஆனா
சோதரி இவங்க 2 பேருக்கும் உண்டான அந்த பிரச்சனை எதனால? அவன் செலுத்தின அந்த பலிகளை பாருங்க. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். மேன்மையான பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி. அதனாலே ஆபேல் ஒரு நீதிமான் என்று முதல் பெயர். பைபிளிலேயே முதலாவது ஒரு பெயர் ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டது நீதிமான் சொன்னா அது ஆபேலுக்கு தான். ஸ்தோத்திரம். வேற யாருக்கும் இல்லை. ஸ்தோத்திரம். அவன் உயிரோடு இருந்த நாட்கள்ல அவன் செலுத்தின காணிக்கைகளை பார்த்து தேவன் அங்கீகரிச்சு அவனை நீதிமான் என்று அங்கீகரித்தார். வேதத்திலே முதல் நீதிமான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபேல் தான். ஆபேல் தான் முதல் நீதிமான். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம் நீதிமான், உத்தமன் அப்படிலாம். அதுக்கப்புறம் நோவா வராரு, அதுக்கப்புறம் ஆபிரகாம் வரார், வரிசையெல்லாம் வராங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வர ஒரே ஒரு மனுஷன் நீதிமான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபேல் தான். ஆபேல் தான் முதல் நீதிமான். வேதத்திலே நம்ம எடுத்துக்கொண்டால் முதல் நீதிமான் ஆபேல். ஸ்தோத்திரம். இந்த ஆபேல் என்ன செய்தால் நல்ல கனிகளை காணிக்கைகளை செலுத்தினான், மனப்பூர்வமாய் செலுத்தினான். அதனால ஸ்தோத்திரம். தேவன் அங்கீகரிக்கக்கூடிய பலிகள் எப்படி இருக்கணும் என்பதை ஆபேல் தான் இந்த உலகத்துல நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் விரும்புகிற ஒரு பலி, தேவன் விரும்புகிற ஒரு காணிக்கை, தேவன் விரும்புகிற ஆசீர்வாதங்கள் ஒரு மனிதனிடத்திலிருந்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் அதைத்தான் முதலாவது ஆபேலுக்கு தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். ஆபேலுக்கு வெளிப்படுத்தி ஆபேல் அதை செலுத்தும்படி செய்கிறார். ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? ஆனா எப்போதும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும் என்பதை ஆபேலுடைய வாழ்க்கை மூலமாக தான் தெரிந்து கொள்கிறோம். இது நீதிமானுக்கு வரும் சோதனை, நீதிமானுக்கு வரும் போராட்டம், நீதிமானுக்கு வரும் இம்சைகள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், நீதிமானுக்கு வருகிற இடையூறுகள், நீதிமானுக்கு நேரிடும் தீமைகள். சோதரம். இதெல்லாம் ஒரு நீதிமான் என்று சொல்லுகிற பெயரை நாம் எடுக்கும் போது அதுக்கு பின்னணியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நிறைய போராட்டங்கள் இருக்கு. அதுதான் நம்ம ஆபேல் அதை காமிச்சு கொடுக்கிறார். என்னை நீதிமானாக கர்த்தர் மாற்றினார். நான் நீதிமானாக இந்த உலகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட வயசு வரைக்கும் நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நீதிமானாக இருக்கிறதுனால என்னை என் சகோதரன் பகைச்சி என்னை கொன்று போட்டான் என்கிற மாதிரி இப்போ ஆபேல் இறந்துட்டார். சோத்திரம். நீதிமானுக்கு தீர்க்க ஆயுள் உண்டான்னு கேட்டால் சிரமந்தான். நீதிமான்களுக்கெல்லாம் வேதத்திலே நம்ம பார்க்கும்போது சோதரர் வேதத்தில் எத்தனையோ பேர் நீதிமான்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள், உயர்த்தப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். எல்லாம் முதலாவது ஸ்தோத்திரம். இவர் ஸ்தோத்திரம் நோவா நீதிமானாக அவர் காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். குறிப்பிட்ட காலம் வாழ்ந்த ஒரு முடிவடைகிறார். அதே போல ஸ்தோத்திர ஆபிரகாம் ஸ்தோத்திர நீதிமானாக வருகிறார். 175 வருஷம் உயிரோடு இருந்து அவரும் தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்கிறார், முடிக்கிறார். இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திர யோபு காலம், ஆபிரகாம் காலத்தில் தான் யோபு வெளிப்படுகிறார். யோபுவும் என்ன செய்கிறார், யோபுவும் அதே மாதிரி 200 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் 140 ஆண்டு தான், 140 60 தான் கணக்கு வருது. ஆனாலும் அவர் சரித்திரத்திலே நாம் படிக்கும்போது அவர் 200 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் என்றும் ஆபிரகாமுடைய காலத்திலே அவர் இருந்திருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார். பாருங்கள். அப்போ இவர்கள் ஆபிரகாமுடைய காலத்திலே யோபு ஒரு பெரிய தலை சிறந்த ஒரு நிபுணராக வளர்ந்திருக்கிறார். ராஜ்யஸ்தானத்தில் கூட இருந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த இடத்திலே அவர் ஒரு அரசராக இருந்திருக்கிறார் என்று கூட ஒரு குறிப்பு சொல்லுகிறது. சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு நல்ல செயல்களிலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவ்விதமாக யோபு அந்த நாட்களிலே வாழ்ந்திருக்கிறார். ஆக நீதிமானா இருந்த யோபுக்கும், நீதிமானா இருந்த ஆபிரகாமுக்கும், நீதிமானா இருந்த நோவாவுக்கெல்லாம் நிறைய போராட்டங்கள் வந்ததை நம்ம பார்க்கிறோம். தாவீது நீதிமானா இருந்து எவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சார். சோத்திரம். பாருங்க, இயேசுவை பெற்றெடுத்த யோசேப்பு கூட நீதிமானா தான் இருந்தார். ஆனா நீதிமானுக்கும் பாருங்க, அவர் சோத்திர அவர் கட்ட போறதான மனைவி சோத்திர அவர் கல்யாணம் ஆகாதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டா, கர்ப்பஸ்திரியா இருக்கிறான். அதனால அவர் மனசுல வச்சு ரகசியமா தள்ளிவிட மனசா இருந்தார். பாத்தீங்களா? ரகசியமா தள்ளிவிட மனசா இருந்தார். ஆனால் தேவதூதன் இரவிலே சொப்பனத்திலே தோன்றி மரியாளை சேர்த்துக்கொள்ள நீ ஐயப்படாத யோசேப்பு, அவரிடத்திலிருந்து வருகிறது தேவகுமாரன், அவர் இந்த உலக ரட்சகர், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிறவர், அவர்தான் சோத்திரம் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க போகிறவர். அதனால அவரை நீ என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அந்த நீதிமானுக்கு தேவதூதன் கற்பிக்கிறார். அந்த கற்பிக்கிற அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தேவதூதன் சொன்னதை
யோசேப்பு விசுவாசித்து மரியாளை தன்னிடமாய் சேர்த்து கொண்டான், தன் மனைவியாக சேர்த்து கொண்டான். ஆனால் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அந்த மனைவியோடு அவன் இணைக்கப்படவில்லை. ஆனால் முதல் பேரான இயேசுவை பெற்ற பிறகு இயேசுவானவர் 12 வயதில் அவர் சோதர தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் அவருடைய குழந்தை குட்டிகள் அடுத்த 7 பிள்ளைகளை அந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தேவன் கொடுத்திருந்தார். அந்த 7 பிள்ளைகள் தான் யூதாவிலே பலரும் பல இடங்களிலே வாழ்ந்து, பல இடங்களில் பெண்கள் கட்டி கொடுக்கப்பட்டு வாழ்ந்திருக்கிறதாக சரித்திரங்கள் நமக்கு நிறைய சொல்லுகிறது. இதிலே நம்ம வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஜேம்ஸ் அல்லது யாக்கோபு என்று சொல்லுகிற அந்த நிருபத்தை எழுதினவர் இயேசுவின் கூட பிறந்த ஒரு சகோதரன் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர் சோதர, ஆனால் இயேசுவை போல பிறக்காதவர்கள், இயேசுவை சோதர போல அவர்கள் இந்த பூமியிலே அவர்கள் வழி அனுப்பப்படவில்லை. ஆனால் இயேசு வருவதற்கு முன்பதாக சோதர ஆரம்ப காலத்தில் இருந்து ஸ்தோத்திரம் பீலையாம் காலம் முதல் இயேசு வருவதை குறித்து ஏனோக்கு காலம் முதல் சோதர 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு காலம் முதல் இயேசு வரப்போகிறார் என்கிற அந்த சத்தியத்தை, மேசியா வரப்போகிறார் என்கிற அந்த சத்தியத்தை 7ஆம் தலைமுறை பார்த்தீங்களா சோதர 14 தலைமுறையாக 14 தலைமுறையாக 14 தலைமுறையாக 3 தலைமுறைகளை பிரிக்கிறாங்க. அதுல சோதர ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் வருகிறது, ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் வருகிறது, தாவீது முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் வருகிறது. இப்படி 3 தலைமுறைகளை பிரித்து அந்த 3வது தலைமுறையில தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். இல்லைன்னு சொன்னா தலைமுறையில கொண்டு வந்து அவரை இணைக்க மாட்டாங்க. எந்த விதமான சோதர மனுஷனையும் தலைமுறையில கொண்டு வந்து இணைக்கல. ஆனால் ஸ்தோத்திரம் இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய பெரிய கிருபை இந்த தலைமுறைகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கடைசியாக இடம்பெறுகிறார். கடைசியாக வந்து அவர் அந்த தலைமுறையில் வந்து இடம்பெறுகிறார். ஸ்தோத்திரம், இயேசுவோடு அதை என்ன செய்கிறது, தலைமுறை முடிகிறது. ஸ்தோத்திரம், பார்த்தீங்களா ஸ்தோத்திரம். ஆதாமில் ஆரம்பித்து ஆபிரகாமில் முடிஞ்சு, ஆபிரகாமில் ஆரம்பித்து தாவீதுக்குள்ளே முடிஞ்சு, தாவீதுலேருந்து ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் வருது. ஸ்தோத்திரம். ஆக மொத்தத்தில் 14 தலைமுறையாக ஸ்தோத்திரம். இப்படி பார்த்தீங்கன்னா 42 தலைமுறை என்ன செய்கிறது, வருகிறது. 42 தலைமுறையில் கடைசியாக இயேசு கிறிஸ்து வருகிறார். இப்படி எத்தனை அதிசயம் பாருங்கள். சரித்திரபூர்வமாக நம்ம எதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சோதரன் இதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியாது. எல்லாமே உண்மை என்று தான் கருதப்படுகிறது. ஆகவே ஆபேல் வந்து ஒரு நல்ல சூழ்நிலையிலே அவர் உருவான ஒரு மனுஷன். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அவர் முதலாவது சோதரன் அந்த பலியை செலுத்தினதுனால அவருடைய காலங்கள் இப்படி இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து சிலரும் சொல்லுகிறார்கள். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 11:51 லூக்கா 11:51. நிச்சயமாகவே இந்த சந்ததியினிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நிச்சயமாகவே இந்த சந்ததியினிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். அப்ப ஸ்தோத்திரம், எபிரேயர் நிருபத்திலே சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் அவர் விசுவாசத்தில் வல்லவனாக, விசுவாசத்தில் தேறினவனாக, நீதிமானாக அவர் அந்த பூமியில வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அந்த சந்ததியினிடத்திலே அந்த ஆபேல் ஸ்தோத்திரம் எப்படி அவன் நீதிமானாக உருவாகி இந்த பூமிக்கு அவன் வருகிறானோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்தோத்திரம் அவன் எப்படி அந்த கொலை செய்யப்பட்ட அந்த காரியங்கள் அதோட மறைஞ்சு போகல. ஸ்தோத்திரம், அவனுடைய சந்ததி மறுபடியும் வளர்ற அவன் சந்ததி மூலமா அது அவன் தலையில கேட்கப்படும் என்பதை ஸ்தோத்திரம் ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். நீதிமானுக்கு விரோதமாய் வரப்போகும் எந்த விதமான காரியத்தையும் ஆண்டவர் பொறுத்து கொள்ளவே மாட்டார், யாரையும் விடவும் மாட்டார். ஸ்தோத்திரம். அதனால நீதிமானுக்கு விரோதமாக யாரு எழும்பினாலும் கர்த்தர் அவனை விடவே மாட்டார். இது வாக்குத்தத்தம், வாய்ப்பே கிடையாது. அதிலிருந்து நம்ம வெளியே போகவே முடியாது. ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே அந்த சந்ததியில் நான் கேட்பேன்னு சொல்கிறார், விடமாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பின அந்த காயினை நான் விடமாட்டேன், அவன் சந்ததியை விடமாட்டேன்னு தான் சொல்கிறார். பார்த்தீங்களா எவ்வளோ மகிமையான காரியங்களை அவர் செய்கிறார் என்று பாருங்க. படிங்க. தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சத்யாவின் மைக்க நல்லா பிடிங்க. எனக்கு வரல சவுண்டு, உங்களுக்கே தெரியலையா? ஸ்தோத்திரம்.
ஆபேலின் ரத்தம் முதல் ஆபேல் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதல் கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பழியும் இந்த சந்ததியிடத்தில் கேட்கப்பட்டதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த சந்ததியிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சந்ததியில கேட்கப்படும் என்று சொல்லுகிறேன். சோதரன், அப்போ நிறைய பேர் இந்த ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே நிறைய பேர் ரத்த சாட்சியா மறிச்சிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் கொண்டாங்க, எந்தெந்த சந்ததியெல்லாம் அதில் ஈடுபட்டதுன்னு சொல்லி அவங்க தலையில நான் இதை கேட்பேன்னு சொல்லியிருக்கிறார். கண்டிப்பா கேட்பார். பார்த்தீங்களா, கண்டிப்பா கேட்பார். எந்த சந்ததியார் வந்து நீதிமான்களுடைய சந்ததிக்கு விரோதமாக எழுப்பி அந்த மாதிரி செஞ்சாங்களோ அவங்கள விட போறது இல்லைன்னு சொல்லிட்டார். அவரை கேட்பேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி ஸ்தோத்திரம், சகரியா வரைக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக எழுப்பின சகரியா குடும்பம் ஸ்தோத்திரம், அவங்க அந்த வரைக்கும் என்ன செய்கிறேன், அந்த சந்ததியை நான் கேட்பேன் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். இப்படி பல விஷயங்களை அவர் சொல்லுகிறார். நீங்கள் ஸ்தோத்திர இன்னொரு வசனத்தை படிங்கள். மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். படிங்க பார்க்கலாம். நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல், நல்லா கவனிக்கணும், நீதிமானாகிய ஆபேலின் ரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழி எல்லாம், நீதிமான்களுடைய இரத்தப்பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். அப்ப இதுல ஒரு பெரிய சத்தியம் ஒண்ணு வெளிப்படுது. என்னன்னு கேட்டா, யாரெல்லாம் நீதிமானா வாழ்ந்து இந்த பூமியில கொல்லப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க இரத்த பழிகளை ஆண்டவர் குறி வச்சிருக்கிறாரா. திரும்ப கேட்பேன்னு சொல்றேன். நல்லா கவனிக்கணும். இது வந்து கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. இது வந்து உண்மை சம்பவம். சோதரன், ஏன்னா யாரெல்லாம் கொலையுண்டு விழுந்தாங்களோ, எந்த நீதிமான்லாம் மடிந்தாங்களோ, எந்த நீதிமானுக்கு விரோதமா யார் எழுப்பி என்ன செஞ்சாங்களோ அவங்கள நான் கண்டிப்பா உங்க தலையில நியாயம் செய்வேன், கேட்பேன்னு சொல்றேன். வாய்ப்பே கிடையாது, தப்புவதற்கு வாய்ப்பே கிடையாது. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, விடமாட்டார். சோத்திரம், கண்டிப்பா விடமாட்டார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் சொல்றாரு, இந்த வானம் ஒளிஞ்சிடும், இந்த பூமி ஒளிஞ்சிடும், ஆனா என் வார்த்தை ஒளியாதுன்ட்டார். அதனால அவர் கண்டிப்பா அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால ஆபேலுடைய நாட்கள்ல முதல் இந்த சகரியாவின் காலம் வரைக்கும் ஒரு குறி வச்சுட்டார். ஆபேல் நாட்கள் முதல் சகரியா நாட்கள் வரை ஒரு குறி வச்சுட்டார். அப்ப யார் அந்த பலிபீடத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களை கொண்டாங்களோ, பலி செலுத்துறவங்களை கொண்டாங்களோ அவங்கள விட போறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டார். விடவே மாட்டார். ஆமா, நிச்சயம் விட மாட்டார். சோதரன், அது யாரா இருந்தாலும் விட மாட்டார். சோதரன், அவங்க சந்ததியும் விட போறதில்லை. தெய்வன் அந்த இடத்துல பயங்கர கோபத்தோடு நிற்கிறார். ஒன்றும் பண்ண முடியாது. பிதாவாகிய தெய்வம் ஒரு கோபத்தோடு நிற்கிறார், மூர்க்கத்தோடு நிற்கிறார். அவங்கள நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பா அவர் இறங்கி வருவார், நியாயம் விசாரிக்க அவர் வருவார். அந்த சந்ததியை அவர் விட போறதில்லை, வளர விட போறதில்லை. அது யாரா இருந்தாலும் இருக்கட்டும். ஆண்டவருக்கு விரோதமா பல கோத்திரங்கள், பல பாஷைக்காரர்கள் எழும்பி இருக்கிறார்கள். பலரும் அவருக்கு விரோதமா எழும்பி வேலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீதிமான்கள் பலிபீடங்களை இடிச்சிருக்கிறாங்க, நீதிமான்களை கொண்டிருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் கர்த்தர் விட மாட்டேன்னு சொல்றாரு. அவங்க பின் சந்ததியெல்லாம் நான் விட போறதில்லைன்ற. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்திற்கு உள்ளே விட மாட்டார். அவ்வளவுதான், கண்டிப்பா உள்ள விட மாட்டார். அவர் பலி தீர்ப்பார். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை சோதர வேதம் நமக்கு தெளிவாய் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நியாயம் செய்வார்னா சாதாரணமா இல்லை, அவர் பயங்கரமானவர். சோதர எந்த மனிதர்களும் முடியாத ஒரு நியாயத்தை அவர் செய்வார். எந்த அரசாங்கத்தாலும் முடியாத ஒரு நியாயத்தை அவர் வெளிப்படுத்துவார். அதனால அவருடைய கையில விழுங்கிறது பயங்கரமா இருக்குமே பைபிள் சொல்லுது. ஆமா, அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா, வேற அதை எப்படி சித்தரிக்கிறது அப்படின்னா, அவர் கரங்களில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே அப்படின்ற. அப்ப இந்த உலக ஆக்கினைக்குள்ள விழுகிறதும் தேவனுடைய கையில் விழுகிறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய கையில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப உலகத்துல எத்தனையோ பயங்கரங்களை நம்ம பார்த்திருக்கோம், ஆனா அதை விட எல்லாம் பயங்கரமா இருக்கும் என்று பைபிள் நமக்கு சொல்லி தருது. அதனால யாரெல்லாம் அவருக்கு விரோதமா எழும்புறாங்களோ அவங்கள பயங்கரமா ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், தண்டிக்க போகிறார். அந்த சந்ததியை அவர் வறுத்து எடுக்க போகிறார். சோதனை எடுத்துக்கொண்டிருக்கிறார், எடுக்க போகிறார், முழுசா எடுக்க போகிறார். தேவனுடைய ராஜ்யத்துல அவங்கள உள்ள
விடுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. சோத்திர அது என்னன்னா அவங்க சந்ததி மேலே அவர் கவனமாக இருக்கிறார். அவரை அப்படி சொல்லும்போது அதை பாருங்களேன். சோத்திர எப்படி கேட்பேன்னு சொல்கிறாரு. லூக்கா 11:51 தானே, படிக்க பார்க்கலாம். 11:51 படிங்க. அதில் எப்படி சொல்கிறாரு பாருங்க. படிங்க. நிச்சயமாகவே இந்த சந்ததியிடத்தில் சொல்லுகிறேன். ஆமா, அதை ஒருத்தர் இடத்துல நான் கேட்கிறேன்னு அவர் சொல்லல. பாத்தீங்களா, நான் ஒருத்தர் இடத்துல அதை நான் கேட்பேன் அப்படின்னு அவர் சொல்லல. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. நான் ஒரு சந்ததியின் இடத்துல கேட்பேன்ட்டார். புரிஞ்சுதா? சோத்ரம். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய பாவிகளா இருக்கிறோம் பாருங்க. நாம செய்த பாவங்களை நம்ம பிள்ளைகளையும் கேட்பேன்னு சொல்றேன். சோத்ர சந்ததியின் இடத்துல கேட்பேன் என்று சொல்றேன். நீதிமானுக்கு விரோதமாக, பலிபீடத்துக்கு விரோதமாக எழும்பி யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அவங்க சந்ததியை கேட்பேன்ற. அவங்க தான் இறந்துட்டாங்கல்ல, அடுத்தவங்க சந்ததி தானே. அதனால அவங்க சந்ததியை நான் இப்ப கேட்பேன் என்று சொல்றேன். அப்ப அவங்க சந்ததியை ஆண்டவர் விட போறதில்லை. அவங்க சந்ததியை விட போறதில்லை, விட மாட்டார். சோத்திரம். அவர் நியாயம் தீர்க்க வராரு. சோத்திரம். அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, இன்னொரு வசனம் படிங்க. சோத்திரம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. பொல்லாங்கினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளதுமாய் இருந்ததினால் அவன் கொல்ல முற்பட்டான். பார்த்தீங்களா, தன்னுடைய கிரியைகளை பொல்லாதா போச்சு, தன் சகோதரனுடைய கிரியைகள் நல்லதா போச்சு. அதனால நல்ல காரியங்களை கண்டு அவனை கொலை செய்ய ஆரம்பிச்சான், கொலை செய்ய போனான். சோதரன். இப்ப அவனை தான் சொன்னாரு, அவன் சந்ததியை நான் விட போறதில்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? அவங்க சந்ததியை நான் விட போறதில்லைன்னு சொல்லி சோதரன் விடாம அவங்கள பின்தொடர்கிறார். அல்லேலூயா. ஆமா, விடாமல் அவரை பின்தொடர்கிறார். ஆகவே எனக்கு பிரியமானவன் தேவனுடைய பிள்ளை சோதரன். அதனால சோதரன் ஆண்டவர் அவனுடைய காரியத்தை அன்னைக்கே அவனை விடலை. காயினை கர்த்தர் விடலை, துரத்துறார். நீங்கள் ஆதியாமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம் படிங்க. ஆதியாமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை படிங்க பார்க்கலாம். கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். உன் சகோதரன் ஆபேல் எங்கடா? அதற்கு அவன் நான் அறியேன் என்றான். என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? என் சகோதரனுக்கு காவலாளியா? அதற்கு அவன் என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுதுடா. எப்படி சொல்றாரு பாருங்க. உன் சகோதரனுடைய ரத்தம் என்ன பூமியிலிருந்து கூப்பிடுதுறான்ற. சோதரன் விட மாட்டாரு. சோதரன். எங்கெல்லாம் கொலை உண்டார்களோ நீதிமான்கள், எங்கெல்லாம் விழுந்து கிடக்கிறாங்களோ, எங்கெல்லாம் இறந்து கிடக்கிறாங்களோ, எங்கெல்லாம் காயப்பட்டிருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் ரத்தம் சிந்தி இருக்கிறாங்களோ, அந்த ரத்தம் ஆண்டவரை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தம் ஆண்டவரை அழைத்துக் கொண்டே இருக்கிறது. அவர் இறங்கி வருவார். அந்த ரத்தத்தின் சத்தத்தை அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். இதுக்கு காரணமானவர்களை அவர் விட போவது இல்லை. நிச்சயமாக விட மாட்டார். இது முடிந்து விட்டதா? இல்லை, இன்னும் நடக்க போகிறது. இனிமேல் தான் வரப்போகிறது. சோதரன். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அதை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்றால், இந்த கிபியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலங்களில் இதை கொண்டு வந்திருக்கிறார் என்றால், சோதரன் அவர் விட போவதில்லை. அந்த சந்ததிகள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த சந்ததிகள் அதுக்கு கிரயத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும். ஆண்டவர் விட போகிறதில்லை. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, சோதரன் காயினுடைய சந்ததி அவர் விட போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். காயின் செய்த காரியங்களை நோவாவின் பிள்ளைகளிலே
அதை செய்து காயினுடைய சந்ததியை தக்க வைத்து விட்டார்கள். அதனால காயின் சந்ததி ஒளிந்து போகவில்லை. காயின் சந்ததி இன்றைக்கும் இருக்கிறது. அது நோவாவின் சந்ததி மூலமாக அந்த பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்ட அந்த சந்ததியிலே இடம்பெற்ற சில குடும்பங்கள் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த சந்ததிகள் இருக்கிறது. ஆகவே சோதர அந்த சந்ததியோடு அந்த ஆண்டவர் அதை முடிக்க போறதில்லை. டோட்டலி அந்த சகரியா வரைக்கும் யாரெல்லாம் கொலை செய்தாங்களோ பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிமு இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் அப்படின்னா சோதரன் நியாயபரமான காலத்தில் மனசாட்சியின் காலம், நியாயபரமான காலம் சோதரன் இப்படிப்பட்ட காலத்துல எல்லாம் மரித்த எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக கொண்டு வருவார். எல்லாருடைய இரத்த பலியும் ஆண்டவர் கணக்கு தீர்ப்பார். நிச்சயமாக அவர் இறங்கி வருவார். ஆனால் இதில் என்னன்னா அவங்க சந்ததி பாதிக்கப்படுகிறது. விட போறதில்லைன்னு சொல்லிட்டார். அவங்க சந்ததியை விட போகலன்னு சொல்லிட்டார். நான் அவங்கள பிடிச்சிருவேன்றார். நான் அவங்கள ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்றாரு. கண்டிப்பாக சோத்துறேன். அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மரித்தவர்களுடைய யாருடைய மரணத்தையும் ஆண்டவர் சோதரர் விடப்போவது இல்லை. எல்லாரையும் பிடித்து கொண்டு வருவார். ஆனால் இதெல்லாம் அவர் என்ன செய்ய போறாருன்னா தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வச்சுதான் நியாயம் தீர்க்க போறார். சோதரர் இதான் நடக்க போகிறது. ஆகவே தொடர்ந்து தேவ சமூகத்திலே காணப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. எல்லாரும் சோத்திரம் ஒன்றை நினைத்துக் கொள்வோம். எதை செய்தாலும் நாம் ஆண்டுடைய பார்வையில செய்து கர்த்தருக்காக நிற்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. எல்லாரும் அப்படி கண்களை மூடுவோமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆபேலுடைய காரியங்களை குறித்து ஆண்டவரே நாங்கள் சில காரியங்களை பகிர்ந்துகளை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆபேல் ஒரு நீதிமானாக, முதலாம் நீதிமானாக இந்த உலகத்திலே அவன் உருவெடுத்த ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணதுனால, அந்த மனுஷனுடைய காணிக்கை நீங்க அங்கீகரித்ததுனால காயின் சொந்த சகோதரன் எழும்பி அவனை கொன்றான் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவன் சந்ததியை விடப்போவதில்லை. சகரியா வரைக்கும் அப்படி செய்தவங்களை விடப்போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த வேத வசனங்கள் எல்லாம் சகலமும் சத்தியமா இருக்கிறது. உலகம் மாறும், வானம் பூமி மாறும், இயேசுவோ மாறாதவராய் இருந்து அவளுக்கு பலன்களை கொடுக்க வரப்போகிறேன். அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் கடத்தி நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக.